ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. நம்ம வாழ்கிற காலத்திலும் சரி, வாழ்ந்த முடிந்த பின்பும் சரி, சொர்க்கம் நமக்கு கிடைக்கணும். வாழும் காலத்தில் சொர்க்கமான வாழ்வு, அதாவது மன நிம்மதியும் பூரண அமைதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வு அமையணும். வாழ்ந்த முடிந்த பின்பு இறைவன் திருவடி சேர்றப்ப வைகுண்டம் என்னும் சொர்க்கம் கிடைக்கணும். சிவலோக பதவி அடைந்தாலும் வைகுண்டம் என்னும் சொர்க்கத்தில் நமக்கு இடம் கிடைத்தால்தான் பிறவாமை என்னும் பெரும் பரம் கிடைக்கும். மீண்டும் பிறந்தாலும் நல்ல ஒரு பிறப்பு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வைகுண்டம் என்னும் சொர்க்கம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணரை நம்ம வழிபாடு செய்யணும். ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொன்னாலே நமக்கு அத்தனை நன்மைகள் கிடைக்கும். இறைவனின் திருவடியை நாம் பற்றி கொண்டால் நமக்கு பிறவாமை என்னும் வரம் கிடைக்கும். வாழும் காலத்திலும் சொர்க்கமாக வாழலாம். வாழ்ந்து முடிந்த பின்பும் வைகுண்டம் என்னும் சொர்க்கத்தை அடையலாம். ஒரு முறை பிரம்மதேவன் மகாவிஷ்ணுவிடத்தில் கேட்கிறார். பெரிய பெரிய ஞானிகள், முனிவர்கள், ரிஷிகள் இவங்க எல்லாருமே வழிபாடு செய்கிறதுக்கான முறையை தெரிஞ்சு வழிபாடு செய்கிறாங்க. அவங்க எப்போவுமே உங்களுடைய திருநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்களை நோக்கி தவம் இருக்கிறாங்க. உங்களுடைய திருவடியை சேரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த வழியை பின்பற்றி அவங்க உங்களுடைய திருவடியை அடைஞ்சிருவாங்க. சாமானிய ஒரு மனிதன், இல்லறத்தில் இருப்பவன் எப்படி உங்களுடைய திருவடியை அடைய முடியும்? அவன் எல்லா நேரமும் உங்களுடைய நாமத்தையே சிந்திச்சுட்டு இருக்க முடியாது. எல்லா நேரங்களையும் அவன் இறை வழிபாடை சரியான முறையில் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதன் இறைவனின் திருவடியை அடையணும் அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் கேட்கிறப்ப, மாதங்களில் எனக்கு மிகவும் பிடித்தமான மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் எல்லா ஆலயங்களிலும், என்னுடைய ஆலயங்கள் எல்லாவற்றிலும் இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற ஒரு விழா நடக்கும். அந்த சொர்க்கவாசல் வழியில் வர்ற எண்ணெயை தரிசனம் செய்த ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய திருவடியை அடையலாம். மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்று ஸ்ரீமன் நாராயணரான மகாவிஷ்ணு இந்த பூலோகத்திற்கு வருவார். இந்த பூலோகத்திற்கு வந்து இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் முன்னின்று அருள்வார் அப்படிங்கிறது ஆன்மீக பெரியவங்களுடைய வாக்கு. அந்த நாளில் நம்ம அவரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக இறைவனின் திருவடியை அடையலாம். வாழ்கிற காலத்திலையும் நமக்கு சொர்க்கமான வாழ்வு அமையும். வாழ்ந்த முடிந்த பின்பும், சிவலோக பதவி அடைந்த பின்பும் சொர்க்கம் என்னும் வைகுண்டத்தில் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் வழியில் ஸ்ரீமன் நாராயணர் பெருமாள் வர்றதுக்கான விழாவை ஏற்படுத்தினவர் பிரம்மதேவன். அதனால தான் இந்த விழாவுக்கு பிரம்ம உற்சவம் அப்படிங்கிற ஒரு பெயர். ஒவ்வொரு விஷ்ணு ஆலயத்திலையும் பிரம்ம உற்சவம் 10 நாளைக்கு நடக்கும். அதாவது பெரிய பெரிய கோவில்களில், திருப்பதி, ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி கோவில்களில் 10 நாளைக்கு பிரம்ம உற்சவம் நடக்கும். சிறிய கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் வழியில் ஸ்ரீமன் நாராயணர் வருவார். அந்த தரிசனத்தை நம்ம பார்த்தாலே போதுங்க. அவர் சொர்க்கவாசலிருந்து வர்றப்ப அவர் பின்னாலேயே நம்ம போனாலே போதும், நமக்கு சிறப்பான வாழ்வு அமையும். எதற்காக சொர்க்கவாசல் வழியில் வர்ற நாராயணரை தரிசனம் பண்ணிட்டு அவர் பின்னாலேயே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் வாழ்கிற காலத்தில் நான் என் அப்பா மாதிரி வாழ்வேன், என் அம்மா மாதிரி வாழ்வேன், என்னுடைய முதலாளி தொழில் செய்த மாதிரி தொழில் செய்வேன், என்னுடைய ஆசிரியர் மாதிரி நான் வருவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். நான் இவங்களை முன்மாதிரி வச்சு நான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொருவர் ரோல் மாடலாக இருப்பாங்க. ஆனால் நம்ம இறைவனை அவருடைய வழியில், நான் இறைவனுடைய வழியில் போகிறேன், அவர் எந்த வழியில் போயிட்டுருக்காரோ அதே வழியில் நானும் போகிறேன், என்னை அவர் கரெக்டான இடத்துல கொண்டு போய் சேர்த்துவார், சரியான இடத்துல என்னை கொண்டு போய் சேர்த்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம அவர் பின்னால் போகணும். நம்ம இறைவனை சரணாகதி அடையணும், இறை வழிபாடு செய்யணும், இறைவனை மட்டுமே முழு மனதாக நம்பணும். நான் அவர் வழியில் போகிறேன், நான் இவர் வழியில் போகிறேன், நான் என்னுடைய வழியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எவர் வழியிலும் போகாமல் இறைவனின் வழியில் அவர் எவ்வழி செல்கிறாரோ அவ்வழியில் நாமும் சென்றால் அவர் நம்மை சரியான இடத்துக்கு சேர்ப்பார், நமக்கு சரியான வாழ்வை அமைப்பார், நமக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் நமக்கு கொடுப்பார். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சொர்க்கவாசல் திறந்து பெருமாள் போகிறப்ப அவர் பின்னாலேயே நம்மளும் போகணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமான ஒரு வழிபாடுங்க. இந்த நாளில் எவர் ஒருவர் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமங்களையும் மந்திரங்களையும் உச்சரிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்கிற காலத்தையும் வாழ்ந்த பின்பும் சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான உறுதிங்க.
எவர் ஒருவர் ஸ்ரீமன் நாராயணருடைய மந்திரங்களையும் நாமங்களையும் சொல்லி அவரை வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்களோ அவர்களுக்கு ஸ்ரீமன் நாராயணரின் அருள் கிடைக்கும், ஸ்ரீ ஆஞ்சநேயரின் அருள் கிடைக்கும், அன்னை மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அன்னை மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்தால் செல்வச் செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் மங்களத்தோடும் மகிழ்ச்சியோடும் நாம் வாழலாம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு வேளையாவது விரதம் இருந்து இறைவனின் திருநாமங்களை சொல்லி ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி ஸ்ரீமன் நாராயணரை பெருமாளை வழிபாடு செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் எந்த வேலையில் கோவிலுக்கு போனாலும் சரி, எந்த நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போகிறதாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருந்து 5 ஏலக்காயும் சிறிது பச்சை கற்பூரமும் 5 ரூபாய் நாணயமும் எடுத்துகிட்டு போங்க. பெருமாள் கோவிலில் கிடைக்கிற துளசி இலையோடு இந்த பொருட்களையும் வச்சு ஒரு துணியில், பச்சை துணியில் கட்டி பெருமாளுடைய பாதத்தில் வச்சு வழிபாடு செய்துட்டு, அங்கே இருக்கிற கருடாழ்வார் சன்னதியில் வச்சு வழிபாடு செய்துட்டு உங்கள் வீட்டு பீரோவில் கொண்டு வந்து வைங்க அல்லது பூஜை அறையில் வைங்க. உங்களுக்கு பண வரவு நல்ல முறையில் இருக்குங்க. இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா செல்வ செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் வாழலாம்ங்க. பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி இலை, நாணயங்கள் இவைகள் எல்லாமே பணத்தை வசியம் பண்ணி கொடுக்கும், ஈர்ப்பு பண்ணி கொடுக்கும். ஸ்ரீமன் நாராயணருடைய கோவிலில் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம இந்த பொருட்களை வச்சு, வாசனை நிறைந்த இந்த பொருட்களை வச்சு எடுத்துகிட்டு வர்றப்ப நிச்சயமாக மகாலட்சுமி அருள் கிடைக்கும். பணம் ஈர்ப்பு நமக்கு நல்ல விதமாக இருக்கும். நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்குங்க. மார்கழி மாத வழிபாடு அப்படிங்கிறது மிகச்சிறந்த வழிபாடுங்க. மார்கழி மாதத்தில் இறைவன் அனைவரும் பூமிக்கு வரும் மாதம். இந்த மாதத்தில் நம்ம இந்த வழிபாடெல்லாம் சரியான முறையில் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்குங்க. இறை வழிபாடு நம்ம செய்ய செய்ய செல்வ செழிப்போடும் ஐஸ்வர்யத்தோடும் நம்ம வாழலாம். மறவாமல் இந்த ஒரு காரியத்தை மட்டும் பண்ணுங்க. அதாவது வீட்டிலிருந்து போகையிலேயே 5 ஏலக்காயும் சிறிது பச்சை கற்பூரமும் 5 ரூபாய் நாணயமும் ஒரு பச்சை நிற துணியும் எடுத்துகிட்டு போங்க. பெருமாள் கோவிலில் கிடைக்கிற அந்த துளசி இலைகளையும் வாங்கி வச்சு மூட்டையாக கட்டிக்கோங்க. பெருமாள் பாதத்தில் வச்சு வழிபாடு செய்யுங்க. கருடாழ்வார் சன்னதியில் வச்சு வழிபாடு செய்யுங்க. அங்கேருந்து நேராக கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு பீரோவில் வச்சுருங்க. பண வரவு நல்ல முறையில் இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்ல முறையில் உங்களுக்கு பணவரவு இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.